பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு பரிசுத்த ஓய்வு நாள். ஆண்டவரை ஆராதிக்க ஆயத்தமாயிட்டீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபைக்கு சரியான நேரத்துக்கு சென்று ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். உங்களுடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். இன்றைக்கு கூட இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசப்படுறார். ஒரு வார்த்தை நாம் தியானிக்கலாமா? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போது கிதியோன் அவரை நோக்கி, ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? நியாயமான கேள்வி. எல்லா விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் கூட உள்ளத்தில் அடிக்கடி எழும்புகிற ஒரு கேள்வி. இந்த கிதியோன் யார் என்று சொன்னால், ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். இஸ்ரவேலர்களை மீதியானிகள் எழும்பி ஒடுக்குகிறார்கள். இஸ்ரவேலர்களுடைய விளைச்சல்களை பிடுங்கிக் கொள்கிறார்கள், வீடுகளை இடிக்கிறார்கள், அவர்களை சிறுமைப்படுத்துகிறார்கள். மிகுந்த உபத்திரவம், மிகுந்த போராட்டம். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நரகமாய் போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த கிதியோன் கோதுமையை அந்த மீதியானிகள் கைகளுக்கு தப்புவிப்பதற்காக போரெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவன் அவனை நோக்கி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்ட உடனே கிதியோனுக்கு எப்படி இருந்ததோ தெரியவில்லை. நீங்க சொல்றது சரிதான், கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த பாடு, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த நிந்தனை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சரி, நானும் சரி, உள்ளத்துல வருகிற ஒரு கேள்வி. கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு அநேக வாக்குத்தத்தங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது. தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார். பயப்படாதே, உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார். வலது பக்கத்துல நிழலா இருப்பேன்னு சொன்னார். இப்படி ஆண்டவர் என் கூட இருக்கும் பொழுது எனக்கு ஏன் இப்படி ஒரு போராட்டம், ஏன் இப்படி ஒரு உபத்திரவம், ஏன் இப்படி ஒரு கஷ்டம், வேதனை? கேள்வி கேட்குறீங்களா? என் அன்பு தெய்வ பிள்ளையே, கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். சில நேரங்களில் நாம் நம்முடைய பாதையை விட்டு விலகி போகும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்பாத காரியங்களை சிலவற்றை செய்யும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட உபத்திரங்களையும் போராட்டங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இதே அதிகாரத்தின் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பினால், தேவனுடைய பார்வைக்கு இஸ்ரவேலர்கள் பொல்லாப்பானதை செய்தார். ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரை துக்கப்படுத்தும் போது சில மீதியானியர்கள் நமக்கு எதிராக எழும்பும்படி தேவன் அனுமதி கொடுக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் நாம் மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளும் பொழுது நமக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட அந்த மீதியானியரை முறியடிக்கும்படி, சத்துருக்களை முறியடிக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நிச்சயமாய் கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்களேன். என்னுடைய வாழ்க்கையில இந்த மீதியானிகள் எழும்புவதற்கு என்னிடத்துல ஏதாவது ஒரு காரியம் இருக்குமானால் அதை இன்றைக்கு என் வாழ்க்கையிலிருந்து மாற்றி எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க ஜெபிச்சிங்கன்னா, ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. கர்த்தர் கொடுத்த பலத்தோடு போன கிதியோனை எழுத்து நிற்க ஒரு மனிதனாலும் முடியவில்லை. ஒரே மனிதனை முறியடிக்கிறது போல அவ்வளவு திரளான மீதியானவர்களை முறியடிக்கும்படி கர்த்தர் பலத்தை கொடுத்தார். கிதியோனுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய மாட்டாரா? ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற புலம்புகிறத நிறுத்திட்டு, ஏதோ ஒரு காரியம், தேவன் விரும்பாத காரியம், எது சிறியதா இருக்கலாம், பெரியதா இருக்கலாம், அதை ஒப்பு கொடுத்து நீங்க தெய்வ சமூகத்துல முறையிட்டு ஜெபியுங்கள். கர்த்தர் இன்றிலிருந்து கிதியோனுக்கு கொடுத்த ஒரு ஜெயத்தை உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் தரப்போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்வீராக. கிதியோன் பெற்றுக்கொண்ட ஜெயத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.